ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. இந்த அதிகாரிகள் இவர்கள் எனக்கு என்னென்னு செயல்படுறதெல்லாம் கேலிக்குரியதாக மாறுது, மக்களுடைய வெறுப்புக்கு காரணமாக அமையுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா வெளியில் வராமல் மறைக்கப்படுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதனால். ஆனால் நம்ம மேலே நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளும் பிரச்சனை பண்ணோம். இந்த நிலமையில் அதே கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 75ன்றது டிடிவியும் உள்ளே வந்துட்டார். அப்போ 100ன்றது எனக்கு என்னன்னு அடிச்சிருவாங்க. ஜெயித்தாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். ஜெயித்தாலும் அது அங்கே பார்த்துட்டு இங்கே திட்டிகிட்டு இருக்காரு. சிங்கமே இங்கே சொல்லுவான்ல, அங்கே ஆள் நிப்பாட்டு, சிங்கமே 2 நாளில் தர்ற சிங்கமே, தெய்வமே ஓ தெய்வமே, இல்லைன்னா என்ன செருப்பாலேயே அடி தெய்வமேன்னு அந்த கதை தான் இது. அதனால் இவர் சொல்கிற இது எல்லாமே ஒரு 30 ஆண்டு காலம் அவருடைய அனுபவம் இருக்குல்ல, அதை இந்த ஓராண்டில் போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கார். அவர் எவ்வளோ தெளிவாக பேசி எப்படி இயக்கத்தை கட்டமைத்தாரோ இந்த ஓராண்டில் மிக குழப்பத்தில் இருக்கு. நான் திரும்ப பதிவு பண்ணுறேன், திருமாவளவன் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா நீங்கள் இருக்கிறதுலே டேஞ்சரான ஒரு செல்வ பெருந்தகை தான். எப்போ எப்படி மாறுவார்னு தெரியாது. இவர்கள் அந்த பயத்தில் தான் செல்வ பெருந்தகைக்கிட்ட 2-3 மேட்டரில் வேண வம்பிழுத்து வச்சு அது கேஸாக போடுவோன்றதெல்லாம் மாற்றி அப்படி இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் மேட்டரில் யாரையா பேச விடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை ஸ்டாலின் பாவம் அவரும் சில அதிகாரிகளும் அப்படின்னு அவர் தனியாக ஓடிட்டுருக்காரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் எப்போ அப்படியே அந்த பூனை சண்டை பார்த்துறீங்களா, வான்னு கத்திக்கினே இருக்கும், சண்டையே போடாது. ஆனால் திடீர்னு சண்டை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இது ட்ரம்ப் சண்டை கிடையாது, பட்டு எடுத்தோன்னா அடிக்கிறதுக்கு. இது பூனை சண்டை அப்படியே தான் இருக்கும். எப்போ அடிக்கணும்லாம் தெரியாது. அது எப்போ எனக்கு தெரிஞ்சு எப்போ இந்த இது வரும்னா மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை பற்றிய தொடர்ந்து பேச்சுக்கள் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய கூட்டணி ஜெல் ஆகலை, இவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக கூட்டணியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத. அதனுடைய வெளிப்பாடாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் திருமாவளவன் அவர்களுடைய தொடர் ஸ்டேட்மெண்ட்டுகள், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள். நேற்றைய தினம் கூட அவங்களுடைய விருது வழங்கும் விழாவில் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது விசிகா நிறைய பேசியிருக்கார், 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார். அதில் மிக முக்கியமான எடுத்து பேச வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது இந்த விசிகாவை வெறும் 6, 8, 10 இதில் அடக்கிடலாம், அதுக்கு மேலே உங்களை ஊக்கப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கள அப்படி நினைக்காதீங்க, நாங்கள் 234 தொகுதிக்கும் இணையானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது யாருக்கு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எல்லார் மனதிலும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் மதிமுக அவங்களும் ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, அவங்க வெளியேற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன நடக்குது இந்த கூட்டணிக்குள்ளார? மிக வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசப்படுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லும்போது எங்களுக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இடம்பெறுவோம் அப்படின்றது. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் கூட்டணியில்? அதாவது இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசியிருக்காரு, இந்த கூட்டணி பிரச்சனை பாஜகக்குள்ளே தான், அவங்க என்டிஏக்குள்ளே தான் பெரிய பிரச்சனை இருக்குது, வீழ போவது அவர்கள் தான். நாங்கள் 31லாம் அடிப்போம், 26லையும் அடிப்போம், 31லையும் அடிப்போம், 36லையும் அடிப்போம்லாம் சொல்கிறார். அதை ஒரு நம்பிக்கை. அது வரைக்கும் போயாச்சா? ஆமாம். ஓகே. ஆனால் ஓட்ட தேர வச்சுக்கிட்டு போருக்கு போக முடியாது. இது திமுக கூட்டணியே ஓட்ட தேருன்னு. ஆமாம். 1000 பிரச்சனைகள் இரும்பு குண்டுகளை போட்டு இணைச்சிக்கிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் அதை காண்பிக்காமல் இருப்பதற்கு, அதை மறைப்பதற்கு தான் நீங்கள் எதிர்த்து அடிக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் அந்த சைடு கை காமிச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் அந்த சைடு தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறது எதுவுமே இதாகாது. தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எந்த லெவலில் இருக்காங்கன்னு நேற்று நீங்கள் அந்த உதயகுமார் இவர்கள் பேட்டி எடுத்து கேரோ பண்ணதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை இவர்கள் நிலைப்பாடை விலக்கி, அதுவும் அவர் தான் விலக்கியிருக்கார், விலக்கி எச்சரிக்கையெல்லாம் விட்ட பிறகும் அவர் சுற்று போட்டு கூட்டணியில் முறிவா உடையுதா அப்படின்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி கூட்டணிகளும் மீடியாக்களும் அப்படி இருக்குது. அப்போ மீடியாக்கள் ஒரு புறம் விஷயங்களை மறைச்சி எதையும் பெருசாக பேசாமல் இது பேசாததுனால மக்களுக்கு பெரிய இந்த திமுகக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. இன்னொரு புறம் ஐடி விங்கு, சமூக ஊடகங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள்,
இவர்கள் ஆரம்பித்ததிலிருந்த அதிமுகவை தனிமைப்படுத்தியே வந்திருந்தாங்க. நடுவில் என்டிஏ 21ல் 39%ன்றப்போ இவர்களுக்கு வெற்றியை கொண்டாட முடியாத ஒரு மனநிலை தான் இருந்தது. நம்ம ஜெயிச்சிட்டாலும் பக்கத்துலேயே நெருங்கி தான் இருக்காங்க, எப்போ வேணாலும் அது இதாகணும். அதற்கு பிறகு இவர்கள் ஏதோ 5 ஆண்டு சிறப்பான ஆட்சி தரன்ற போர்வையில் நீங்கள் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு வலுவிழந்த ஆட்சினா இதை தான் சொல்லலாம். அதாவது முதல்வர் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்றத பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்தோம். அதிகாரிகள் ஒரு பக்கம், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம், ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம், அவரவர்கள் எனக்கு என்னென்னு ஆடுறது, எம்எல்ஏக்கள் எனக்கு என்னென்னு பேசுறது, கவுன்சிலர்கள் கூட யாரையும் மதிக்காத போக்கு, கட்சி தலைமை மதிக்காத போக்கு, இதெல்லாம் வெளியில் பல இடங்களில் வெளிப்பட்டது. இல்லை, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது ஓட்டாக வந்து அவங்களுக்கு எதிராக அமையுமான்ற இதுதான் அமையும். நீங்கள் லோக்கலில் இருக்கிறது யார்? கவுன்சிலர் தானே, வட்டச் செயலாளர் தானே. அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசலும் கோஷ்டி சண்டைகளும் வெளிச்சதுன்னா யாரை பாதிக்கும்? கட்சி செயல்படத்தானே பாதிக்கும். ரெண்டாவது, இந்த அதிகாரிகள் இவர்கள் எனக்கு என்னென்னு செயல்படுறதெல்லாம் கேலிக்குரியதாக மாறுது, மக்களுடைய வெறுப்புக்கு காரணமாக அமையுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் வராமல் மறைக்கப்படுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதனால். ஆனால் மக்கள் அந்தந்த பகுதியில் அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. இப்போது பஸ்ஸு, இலவச பஸ்ஸுன்னு இவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. ஆனால் இலவச பஸ்ஸை வச்சுக்கிட்டு அந்த பெண்களை என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். எனக்கு தேவையில்லைன்றாங்க, இலவச பஸ் எதுக்கு எனக்கு அப்படின்றாங்க. இன்னொரு புறம் இவர் சொல்கிறாரு, நான் வேலூர் சென்றேன், மக்கள் முகங்கள் எல்லாம் வாடி இருந்தது. ரயிலில் போகிறப்போ ஒரு கண்டென்ட் வேணும்ல, தலைவரை நீங்கள் ரயிலில் போகிறீங்க, அதோடு சேர்த்து இந்த கண்டென்ட்டை சேர்த்துருங்க அப்படின்னு. அப்படியே பார்த்தாராம் எல்லாரையும். எல்லோரும் யாருமே அவருக்கு தலைவர் வணக்கம் தலைவர் அப்படியே சோர்ந்துருந்தாங்களாம். என்னடா இது, நம்ம ஆட்சியில் எல்லா மக்களும் உற்சாகமாக இருக்கணும், ஏன் இப்படி எல்லாம் சோர்ந்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன எல்லாம் சோர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், தலைவரே நம்ம ஆட்சினால் இல்லை தலைவரை, நம்ம ஆட்சி வந்து சீரும் சிறப்புமாக மாதம் மும்மாறி பொழிகிறது. பிரச்சனை என்னென்னா மத்திய அரசு ரயில் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. நீங்கள் வேறு ரயிலில் வரீங்களா, நீங்களே ரயில் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சி, நம்ம வேறு கஷ்டப்படுறோன்னு நினச்சி அந்த மக்களுடைய முகங்கள் அப்படியே வாடி இருக்குது. அது ஒரு இது திருக்குறளில் வரும், இந்த விருந்தினர் முகம் வந்து இந்த அனிச்ச மலர் போல் அது வாடிடுச்சுன்னா அந்த மாதிரி வாடக்கூடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த மக்களுடைய முகங்கள் எல்லாம் அனிச்ச மலர் போல் அப்படியே வாடி தொங்குன்னு பார்த்தோன்னா இவருக்கு அப்படியே மனசு இதாகி உடனே எர்ரா லெட்டரை அப்படின்ட்டு பிரதமர் கடிதம் இவருக்கு ரயில்வே அமைச்சருக்கு, இந்த இதை ஏற்றாதீர்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விலைவாசி ஏற்றுனால அந்த மக்கள் வந்து ரொம்ப மனம் வாடி இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே நீங்கள் ரயில் கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பேருந்து, ஃப்ளைட்டு, மற்ற கட்டணம் பார்த்தீங்கன்னா ரயில் கட்டணம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக, டிக்கெட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். நான் ரயில் கட்டணம் பெரிய இது கிடையாது. வந்தே பாரத் தான் இன்றைக்கி இருக்கிறதே காஸ்ட்லி, மற்றபடி ரயில் கட்டணன்றது பெரிய இது கிடையாது. அப்போ இவர் கடிதம் எழுதிட்டார். இருந்தாலும் நல்ல விஷயம், நல்ல நோக்கம் வச்சுக்கலான்னு வச்சுக்கிங்க. ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ அவங்க எல்லாம் இருக்கிற துன்பங்கள்லாம் தாங்கிக்கிட்டு முதுகில் அடி உளுந்துனா இருக்குது, அப்படியே உங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. மின் கட்டணம், பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இந்த மாதிரி உயர்வு உயர்வு உயர்வு, இது எல்லாத்தையும் தாங்கிட்டு மக்கள் ஜாலியாக இருக்காங்களா? இதுதான் உங்களுக்கு பிரச்சனையான்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இப்போ மேட்ருக்கு வரேன். பிரச்சனை எங்கே இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி இவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்கே பாரு இந்து முன்னணி மாநாட்டுக்கு போயிட்டாங்க, பார்த்தியா பெரியார் ஆமாம், இப்படியே திருப்பி நீங்கள் இவங்க நினச்சாங்க ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அமையாதுன்னு. ஆனால் கூட்டணி அமைஞ்சிடுச்சு. அமைஞ்ச உடனே இவர்களுக்கு 21 ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. பக்கத்தில் நெருங்கி வந்தவங்க நம்ம மேலே இவ்வளோ நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளும் பிரச்சனை பண்ணோம். இந்த நிலமையில் அதே கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 75ன்றது டிடிவியும் உள்ளே வந்துட்டார், அப்போ 100ன்றது எனக்கு என்னன்னு அடிச்சிடுவாங்க. ஜெயித்தாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், ஜெயித்தாலும் அது கூட்டணி ஆட்சி மாதிரி தான் நோக்கி நகருன்ற பயம் வந்துடுச்சு. அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அறிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இப்போது இதுக்கு வலு சேர்க்கிற விதமாக திருமாவளவன், மதிமுக, சிபிஎம், சிபிஐ வந்து அது கடைசியில் தான் வருவார். அவர் எல்லாம் போனவொன்னே பார்ப்பார், என்னடா யாருமே கூட்டாளியை காணும் அப்படின்ட்டு அப்புறமா வருவார். காங்கிரஸ் எப்படி போகுன்னே சொல்ல முடியாது. மதில் மேல் முதல்வர் பாணியில் சொல்லணும்னா பூனை மேல் மதில். அதனால் அது எப்படி போகும்னு தெரியாது, இடம் போகுமா வளம் போகுமான்னு தெரியாது, அது அப்படியே இருக்குது. அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும்
திருமாவளவன் இந்த ஜாடை பேசுவாங்கல்ல, பக்கத்து வீட்டில் சண்டை வந்தால் நேராக திட்ட முடியாது. சனின்னு எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்க சனியை, நீ வந்து இது பண்ணிட்டேன்னா நான் வந்து பயந்துருவேனா அப்படி இப்படின்றது. அவங்க வந்து யாரை சொன்னேன், நான் என் பிள்ளைய திட்டுனுக்கிறேன். சேம் இதே பேட்டர்னில் தான் இவர் அப்போ போய் எதாவது திட்டிகிட்டு இருப்பார். 6 சீட்டுக்கும் 8 சீட்டுக்கும் இந்த இது கதெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு பன்னு டீக்காக நான் இதெல்லாம் கிடையாது, நாங்கள் இந்த பிளாஸ்டிக் சேர் கதெல்லாம் சொல்லாதீங்க, இவர்களுக்கு இவ்வளவு தான் அப்படின்னா நினைக்காதீங்க அப்படின்னு யாருக்கு சொல்லுவார்? அதிமுக சொல்லுவார். அதிமுகவில் யார் இருக்கார் இவர்? 6 தொகுதிக்குள்ளே இவங்களை கொண்டு வந்து முடக்குனது யார்? திமுக தானே. அப்போ அவர் யாருக்கு சொல்கிறாரு? அடுத்த வரி என்ன சொல்லுவார்? எங்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளை வெளியே. அதுதான் குழப்பமாக இருக்குது. 8லேருந்து நீங்கள் குழம்பாதீங்க, அவர் தான் குழம்பியிருக்காரு. தான் கேட்குறேன். 8லேருந்து 10 சீட்டுக்குள்ளே வந்து முடக்கிடலாம்னு நினைக்காதீங்க, நாங்கள் 234 தொகுதிக்கும் இணையானவர்கள்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த கூட்டணி இந்த கொள்கையோடு தான் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாஜக இங்கே வந்துடக்கூடாது, பாஜகவுடைய நோக்கம்ன்றதே வேறு, எதுவும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும், இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிடணும், வெறும் பிரதமர் பதவி மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்றதையும் ஒரு குறிப்பிடுறாரு. இதற்கு முன்னாடி பேசின ஒரு மேடையில் அதிமுகவோட நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை, பாஜகவோட இருக்கிறதா நமக்கு பிரச்சனை அப்படின்றதையும் சொல்கிறார். அவர் சொல்லுவார் 2024 அதிமுக தனியாக இருந்தப்போ போக மாட்டார், இங்கே சீட்டே கொடுக்க மாட்டேன்னாங்க, 2 சீட்டு மேலே கொடுக்க மாட்டேன், அதுவும் தனி தொகுதி தான் தருவேன்னாங்க, பொது தொகுதி கூட தர மாட்டேன். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது போக வேண்டியதானே. அன்றைக்கி வேறு சூழ்நிலை, இன்றைக்கி வேறு சூழ்நிலை. இல்லை, இவர் இதுதான் குறிப்பிடுறாரு, நீங்கள் எங்களை வெறும் இந்த மாதிரி எங்களை நினைச்சிடாதீங்க, வெறும் அந்தந்த நேரத்திற்கான ஒரு அப்படி நினைக்காதீங்கன்ற. அப்போ ஏங்க 6 சீட்டு வாங்கி நின்னீங்க? அது தேர்தல் தானே சார், தேர்தலில் தொகுதி வாங்கிட்டு நிற்கிறது அப்படிதான். அதை தானேங்க சொல்கிறீங்க, 6 சீட்டுக்கு நினைக்காதீங்கன்னு. 6 சீட் நினைக்காதுப்பா, நான் 6 சீட் நினச்சேன்னா எனக்கு ஒரே கௌரவத்தை கொடு. நீ 6 சீட்டு முடக்கிற ரைட், நீயே பார்த்துக்கோ. நான் வந்தது 1.5 சீட்டுக்காக வரல, நான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தணும், ஒரு ஆட்சி அமையணும் தான் நான் வந்தேன். ஆனால் நீ வந்து என்ன அதை பயன்படுத்திக்கிட்டு 6 சீட்டில் முடக்க பார்க்குற. ரைட், நீ நல்லா இரு, நான் வெளியில் போகிறேன், நான் எனக்கு சீட்டே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நான் நின்று தோற்று போகிறேன் அப்படின்ற இது சொன்னார்ல அவர். அதையும் சொல்கிறாரு, நான் நினைத்தால் வெளியே போய் தனியாக கூட நிற்போம், 4 தொகுதி இருக்குது, 4 எம்எல்ஏ இருக்காங்க, நாளைக்கு 0 ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட கவலைப்பட மாட்டோம், இயக்கமாக மாற்றிடுவேன் அப்படின்றாரு. அது யாருக்கு தெரியுமா சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்க. அதிமுக கூட இருக்கிறவங்களுக்குங்க, ஆலூர் ஷானவாஸ், வன்னியர் இவங்கள சொல்கிறீங்களா? இவர் சொல்கிறது, இவர் தானே சொல்கிறாரு. ஏய், தேர்தல் நினச்சிருக்கேன் நான் இயக்கமாகவே நடத்திட்டு போயிடுவேன், தேர்தலில் நிற்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்றது வந்து வன்னியரசு இவங்களுக்கு. ஆமாம், வன்னியரசு இவங்களுக்கு. சும்மா என்ன கதை விட்டுனுக்கிறீங்க? நான் எம்எல்ஏ சீட்டுக்காக வந்து உட்காந்து இது பண்ணுறீங்களா, அரசியல் பண்ணுறீங்களா, திமுக கூட இருக்கணும்னு இருக்கிறீங்களா? நான் நினச்சேன்னா கட்சி இப்படி நடத்திட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு. இங்கே வந்து இன்னும் 4 சீட்டு 6 சீட்டுன்ற, நான் வெளியில் போயிட்டு சீட்டே தோதுட்டா கூட பரவாயில்ல நின்றுவேன். இது திமுகவுக்கு. ஆக மொத்தம் இவர் அங்கே பார்த்துட்டு இங்கே திட்டிகிட்டு இருக்காரு. சிங்கமே இங்கே சொல்லுவான்ல, அங்கே ஆள் நிப்பாட்டு, சிங்கமே 2 நாளில் தர்ற சிங்கமே, தெய்வமே, ஓ தெய்வமே, இல்லைன்னா என்ன செருப்பாலேயே அடி தெய்வமேன்னு அந்த கதை தான் இது. அதனால் இவர் சொல்கிற இவர் இது எல்லாமே திமுக கூட்டணிக்கு, திமுக தான் அந்த எச்சரிக்கை. 6 சீட்டில் முடக்க நினைக்காதீங்க, 8 சீட்டில் முடக்கணும்னா அதிமுக நினைக்கிது. நேரடியாக சொல்ல சில விஷயங்களை சொல்கிறது இல்லை அப்படின்னா, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாடையாக சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆமாம், பட் ஆனால் விஜய்க்கான ஸ்கோப் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்கு. வெளியில் போய் 0 நின்று தனியாக நின்று ஒரு சீட்டு கூட இல்லாமல் தோற்று போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறேன். விஜய் கூட நிற்கலாம், விஜய் கூட நிற்கலாம்ல. விஜய் தான் ஆர்எஸ்எஸ் இயக்குது, அவங்க எப்படி அவங்க கூட போகிறாங்க? யார் சொல்கிறா? அவர் தான் சொல்கிறார். யார் சொல்கிறா? அவர் குழப்பத்துடைய உச்சத்தில் இருக்காருங்க. அவர் வந்து அவருடைய வார்த்தைகள், அவர் 30 ஆண்டு காலம் அவருடைய அனுபவம் இருக்குல்ல, அதை இந்த ஓராண்டில் போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கார். அவர் எவ்வளோ தெளிவாக பேசி எப்படி இயக்கத்தை கட்டமைத்தாரோ, இந்த ஓராண்டில் மிக குழப்பத்தில் இருக்கு. நான் திரும்ப பதிவு பண்ணுறேன், திருமாவளவன் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா ஒரு கட்சி தனியாக ஆரம்பித்து பண்ணுறான், அந்த கட்சி செயல்படலன்னு சொல்லுங்கள், நியாயம் இருக்குது. அந்த கட்சிகிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை, யாரும் முதிர்ச்சியான தலைவர்கள் இல்லை, அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை, அவர்கள் ஒரு மாயையில் இருக்கிறாங்க. நம்பிக்கை, நம்ம தான் ஜெயிச்சிருவோம், நம்ம பார்த்துக்குவோம், இந்த வர்ற கூட்டத்தெல்லாம் நம்பிக்கிட்டு, இந்த ரசிகர்கள் கூட தான் நம்பிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிடும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது தவறான வாதம், இது தவறான எண்ணம். இது அவர்களுடைய முதிர்ச்சியின்மை காட்டுது. அதனுடைய பலனை வந்து அவங்க நேரடியாக அனுபவிக்கும் போது யதார்த்தம் அவங்களுக்கு புரியும். சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னா அது எப்படி? அதாவது இவர்களை வந்து திமுக மட்டும்தான் அப்படியே கூட்டணியில் இருக்கிறவங்க தான் யோகி சிகாமணிகள், மற்ற எல்லாரையும் ஆர்எஸ்எஸ் இயக்குது. நாளைக்கு நீங்கள் வெளியே போய் பாருங்களேன், உங்களையும் அதே தான் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் திருமா, இப்படிலாம் பேசுவாங்க. அப்போ அதே பானம் உங்கள் மேலும் பாயும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த இது வலி. விஜய்
இன்னைய வரைக்கும் தனித்து விடப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணணும்னு தெரியல. இல்லாட்டி அந்த பிறந்த நாள்லாம் பெருசாக கொண்டாடிப்பாங்க. ஒரு பிறந்த நாளை கூட எப்படி அரசியலாக பண்ணணுன்றது கூட அவருக்கு தெரியல. அதை வந்து ஒரு கோபத்துடைய வடிவமாக, தன்னுடைய எண்ணம் தான் பெருசுன்றதுடைய வடிவமாக மட்டும்தான் விஜய் பார்க்குறாரு. இப்படிலாம் நீங்கள் அரசியலில் வந்துட்டு பார்க்க முடியாது. இப்போ இந்த முதல்வர் ஸ்டாலின் இருக்கார், அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது என்னைக்காவது நீங்கள் தப்பாக சொல்லுவீங்களா ஸ்டாலினை? அவர் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திருச்சியில் இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு மதுரையில் இருக்கார், ஒரு நாள் வேலூரில் இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு ஊரில் இருக்கார். அந்த இது காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒர்க்கு போகிறது எல்லாமே. நீங்கள் என்ன வயசு? அவரோட வயசில் 20-25 வயசு, நீங்கள் சின்னவர் தானே. அப்போ அவர் விஜய்கிட்ட அந்த இது இல்லைல்ல. இது எதுவுமே இல்லாமலாம் நீங்கள் அரசியலில் ஒன்றும் பண்ணவே முடியாது. அரசியல்ன்றது சினிமா ஷூட்டிங் இல்லை. அதற்கு உதாரணம் மிஸ்டர் கமல்ஹாசன். அவர் நான் என்ன நினச்சி வந்தார்னா, நம்ம அப்படியே வருவோம், எல்லாம் அப்படியே பட்டு தம்பாலில் வச்சு கொடுப்பாங்க, அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சார். ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு அந்த யதார்த்தம் தெரிஞ்சுது. இன்னொன்று, சினிமா நடிகர்களுக்குள்ள ஒரு இயற்கையாகவே ஒரு தானுன்ற ஒரு இது இருக்கும். அரசியல்வாதிகள்கிட்ட அது இருக்கவே கூடாது. எல்லாரையும் அனுசரித்து போகணும், நான் தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி நினைக்க முடியாது. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர். அவர்கிட்ட ரசிகராக அவர் கேட்டு வாசலில் கூட நிற்க முடியாதவங்களாம் கட்சியில் இணையும் பொழுது சக நிர்வாகிகளாக, சக எம்எல்ஏக்களாக இருந்தப்போ எம்ஜிஆர் அதற்குரிய மரியாதை கொடுத்தாரு. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பேர் நீலாம் டே, நீ என் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தோம் தான்டா, நீலாம் ரசிகர் தானே, என் வீட்டு வாசல்மா நின்னவன் தானே, நான் தானே உனக்கு நிர்வாகி போஸ்ட்டு கொடுத்தேன், அதனால் நீ அங்கே தான் இருக்கணும், நீ நிற்கணும், நான் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். நான் பண்ணார் எம்ஜிஆர். ஆனால் கமல்ஹாசன் அதை பண்ணார்ல, அவர் மட்டும் சேர் போட்டு எல்லாம் நிற்க வைக்கிறதுலாம். இதெல்லாம் என்னென்னா சினிமாத்தனம். ரெண்டாவது, அரசியல்னால் நம்ம அப்படியே வந்தால் அப்படி போனால் இது நடக்கும்னு நினச்சார் அவர். இல்லை, அப்படி இல்லைன்னு மக்கள் நிரூபிச்சிட்டாங்க. அப்போ அவர் பார்ட் டைமாக பயன்படுத்தினதுடைய விளைவு இன்றைக்கி பார்ட் டைம் அரசியல்வாதியாக போயிட்டார். விஜய்க்கும் இதுதான் பாடம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அரசியல் ரீதியாக இப்போ இது இருக்குது, நம்ம விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அவர் வந்து இன்றைக்கி விஜயை பார்க்குற பார்வை, இதெல்லாத்தையும் இந்த விமர்சனத்தில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் பி டீமு அந்த டீம் சொல்கிறப்போ உங்களுடைய பார்வை தப்பாகிடுது. எல்லாரையுமே திமுகவுடைய கருவியாக, திமுகவுடைய இப்போ இவர் இருந்தார்ல நம்ம வேல்முருகன், விஜயை போய் கண்டுபிடி திட்டினார். லாஸ்ட்டில் யார் அசிங்கப்பட்டது? வேல்முருகன் தான் அசிங்கப்பட்டார். நான் அப்படி சொல்லங்கன்னாரு, அப்புறம் அப்படின்னாரு. அந்த கோவத்துடைய வெளிப்பாடாக வரியா, ஒண்டி கொண்டி வரியான்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. அவங்க யாரும் கட்டுக்கலன்னொன்னே இப்போ அவர் அப்படியே அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களை 6 சீட்டுக்குள்ளே முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மறுபடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதை மீறி நான் எதாவது பண்ணுவேன்னு சொன்னால் உங்கள் கட்சியே உடைக்கிற லெவலுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அதோடைய புலம்பல் தான் இந்த இதெல்லாம், எச்சரிக்கை தான் இது எல்லாமே. இது கூடி சீக்கிரம் நடக்குதா இல்லையா பாருங்கள். தேமுதிக நடந்ததில்ல, அது திருமாவளவனுக்கும் நடக்கும். அது நடக்காமல் இருக்குன்னா அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்க கூட இருக்கணும். இவர் சொல்கிறார்ல, கபலீகரம் செய்கிறது பாஜக அதிமுகவை. நான் பாஜக அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்குதா, அதிமுக பாஜகவுக்கு சீட்டு கொடுக்குதா? இங்கே யாருக்கு சீட்டு கொடுக்குறா? உங்களை தான் திமுக கபலீகரம் செய்யுது. உங்கள் ஆட்கள் கிட்டத்தட்ட திமுக ஆட்களாக மாறி போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்க போய் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டது தப்பு, இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுக கலந்துட்டு தேவையில்லாத வேலை அது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே உருட்டுறீங்களே. உங்கள் கட்சி ஆட்கள் கிட்டத்தட்ட திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்கல்ல. இந்த ஆட்சிக்கு எப்படிலாம் முட்டு இல்லை, தப்பு அப்படின்றத நம்ம கடந்து போகிறோம். அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக அதுக்கு வர்றேன். அது தனி சப்ஜெக்ட். அது தவறு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர்கள் போனது தவறு. இங்கே சொல்கிறேன், இவர்கள் இந்த மீடியாக்கள் அந்த இதில் உக்காடுறதுலையும் பேசுறதுலையும் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குறதையும் பார்த்தீங்கன்னா திமுகவை மிஞ்சிய திமுக விசுவாசிகளாக இவர்கள் செயல்படுவதை பார்க்குறோம். இந்த ஆலு ஷாவனவாசலம் நீங்கள் அது ஆதவ அர்ஜுன் விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு முடிவெடுத்ததுக்கே உங்கள் கட்சியை உடைக்கிற லெவலில் வந்தது உங்களுக்கு புரிஞ்சுது. அதனால தான் நீங்கள் டக்குன்னு அப்படி போயிட்டீங்க. இந்த புத்தக விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு வேறு ஏதாவது முடிவு எடுத்துருந்தீங்கன்னா உங்களை உடச்சி விட்ருப்பாங்க, கட்சியை உடச்சி விட்ருப்பாங்க. அந்த லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் மதிமுக தான். அது கேள்வியாகவே இருக்குது. நம்ம செய்திகளில் பார்க்குறது, செய்தித்தாள்களில் வர விஷயங்கள், அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு துரை வைகோ, வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஆனாலும் தொடர்ந்து அதை பற்றிய பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுமே வந்து எங்களுக்கு 12 தொகுதிகள் வேணும், பம்பரம் சின்னத்தில் தான் நிற்போம், தீப்பெட்டி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்றது. மதிமுகவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கிட்டத்தட்ட திமுக தான்ற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்றது தான். நீங்கள் உங்கள் தனித்தன்மையை இழந்துக்கிட்டு வர்றீங்கன்னு இந்த தோழமை கட்சிகளுக்கெல்லாம் அந்த வருஷம் பூரா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் தேர்தலில் தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிச்சு, உங்களுடைய சுய போராட்டங்கள் சுயத்தன்மையை இழந்துடாதீங்க அப்படின்னு சொன்னப்பெல்லாம் கேட்கல.
ஓவர் முட்டு. எப்படின்னா எந்த அளவுக்கு முட்டுனா, கவர்னரை எடுத்து இவங்க போராட மாட்டாங்க திமுக. அப்படின்னோன்னா இவங்க ஓடி போயிடுவாங்க. சைதாப்பேட்டில் போய் கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. டீ பார்ட்டியை புறக்கணிங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னா அவங்க அதோட ஒரு படி மேலே போய் நாங்கள் புறக்கணிக்கிறோம், அன்றைக்கி முழுதும் டீயே குடிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. வீட்டில் டீ போட்டால் கூட பொண்டாட்டியே திட்டு விடும். டீ பார்ட்டியை புறக்கணினா நீ என்ன நினச்சினுக்கிற அப்படின்ட்டு அந்த லெவலுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் போய் டீ பார்ட்டியில் கலந்துக்குவாங்க. அதை விமர்சிக்க கூட இவர்களுக்கு தைரியம் இருக்காது. என்ன பண்ணுது தமிழக அரசு, எப்படி கலந்துக்கலாம்? தோழமை கட்சிகள் முடிவெடுத்தால் அதில் உறுதியாக நிற்கிற தலைமையை அங்கே போய் கலந்துக்கிட்டு அது ஒரு வியாக்கியானம் சொல்கிறீங்களா, எப்படி அது நியாயமாக இருக்கும்னு கேட்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, குறைந்தபட்சம் அதிகாரிகளாக திட்டணும்ல. நீங்கள் முதல்வர் திட்ட தேவையில்லை, அந்த அதிகாரி இந்த மாவட்டத்தில் இப்படி இருக்குது, அந்த அதிகாரியை மாற்றுங்க, அவர் சரியில்லை, அதை கூட சொல்ல மாட்டாங்க. வேங்கை வயல் பிரச்சனையா, அதில் அந்த அதிகாரிகள் செயல்படல, அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதை பற்றி கூட சொல்ல மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையா, வன்கொடுமை பிரச்சனையா, அதிக அளவு வன்கொடுமைகள் நடக்குதா, பேச மாட்டாங்க. போதைப் பொருள் நடமாட்டம், கள்ளச்சாராயத்தை எத்தனை பேர் எடுத்தாங்க இவங்க தோழமை கட்சிகள்? பயம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் தனித்தன்மையை இழந்து அதில் யார் அதிக தனித்தன்மை இழப்பது அப்படின்னு இவங்களுக்குள்ளே போட்டி. இப்போ என்னாச்சு? இப்போ யார் அதை விளக்குவது அப்படின்னு ஒரு போட்டி. இல்லை அதற்கான இதுவா இல்லை எம்பிசி தராததன் கோவமா? ரெண்டும் தான். நீங்கள் தனித்தன்மை இழந்தீங்கன்னா உங்களை எங்கே வைப்பாங்க? ஏங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு எதிர்ப்பாளனாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பயம் இருக்கும், ஏன்பா அவன்கிட்ட போகாதப்பா அவன் கொஞ்சம் சிக்கலானவன் அப்படின்னு. நீங்கள் ஏன்பா உனக்கு ஒரு சீட்டு தான், சரிங்க, அதுவும் எங்கள் சின்ன தான், என்னங்க நீங்கள் சரி போ தீப்படிச்சுன்னு நின்னுக்கோ, உனக்கு இன்னொரு எம்பி கிடையாது. இப்படியே என்னென்னா இறந்து போனார் கணேசமூர்த்தி, அவருக்கு வந்துடுமா, அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம். அது நீங்கள் சில பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் நிற்க வேணாம் அப்படின்னு வைகோக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் உங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. சேம் இதே பேட்டர்ன் தான் திருமாவளவனுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் யார் கையெழுத்து போட்டால் ஒத்துக்காமல் சிபிஎம் தானே முரண்டு பிடிச்சது. அந்த முரண்டு பிடிக்கிறது கூட இவருக்கு பிடிக்கல. முதல் கையில் தான் திருமாவளவன் போட்டார். அப்போ அவங்க எங்கே வைப்பாங்க? உங்களை எங்கே வச்சாங்கன்றதெல்லாம் முன்னுதாரணங்கள் பல உண்டு. 2016 இவரே சொல்கிறார், என்னை வெளியே போகணும்னு சொன்னார் ஸ்டாலின்னார். இவர் தான் சொன்னார், நம்ம சொல்லல. அப்போ அந்த மாதிரினா நீங்கள் எப்படி ஸ்டவுட்டாக இருக்கணும்? ஆனால் நீங்கள் இப்போவும் புலம்ப தான் செய்கிறீங்க. யாருக்கு நீங்கள் இப்போ கேட்குறீங்க யார் எங்கே சொல்கிறாருன்னு? அப்படி தான் நடந்துக்கிற தவிர இவரை தான் சொல்கிறான்னு சொல்லலை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்பா 6 சீட்டில் 8 சீட்டில் முடக்க நினைக்கிறது யார்? திமுக தானே. அப்போ திமுகவை தான் சொல்கிறாரு. அப்படி நம்ம திருக்குறள் மாதிரி சொல்லுவார், நம்ம அதுக்கு விளக்க உரை எழுதணும். அப்புறம் சொல்லுவார், ஏய் நீ என்ன நினச்சின்னுக்கிறேன், நான் கட்சி நான் எம்எல்ஏ நினச்சியா, அது இயக்கமாக நடத்திட்டு போயிடுவேன் தீகா மாதிரி அப்படின்றாரு. யாருக்கு சொல்கிறாரு? இது ஆரூர் ஷானவாஸ்க்கு, வன்னியரசு போன்ற அந்த அந்த இது எம்எல்ஏ சீட்டு இதை பெருசாக நினைக்கிறவங்க. அவங்கள்கிட்டையும் நேராக சொல்ல மாட்டாங்களா? அவர் என்னைக்கு நேராக சொல்லியிருக்காரு? அவர் எல்லாமே இப்படி சொல்லுவார். நாளைக்கு பாருங்களேன் வேறு மாதிரி சொல்லுவார். நீ இப்படி சொல்கிறாரா, நாளைக்கு எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. சனாதனத்துக்கு எதிராக அமைந்த இந்த கூட்டத்தை வீழ்த்த முதலில் திருமாவை வீழ்த்த நினைக்கிறார்கள். திருமாவை இந்த கூட்டத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள். விசிகாவை வெளியேற்றிவிட்டால் ஒருவேளை இப்படி நடக்கலாம். எனக்கு தொகுதியே வேண்டாம், எனக்கு எம்எல்ஏ சீட்டே வேண்டாம், நான் உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்குறேன்ட்டு கொடுக்கலாம் இல்லையா? சனாதனத்துக்கு எதிரான ஒரு ஆதரவு அன்னைக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் உடையும். ஏன் அவன் வாழ்க்கையில் லட்சியமே எம்எல்ஏ ஆகணும், இதாக ஆகணும்னு. தலைவர் அதிலே கை வச்சாங்க. தலைவரை நீ முடிவெடுத்துக்க தலைவரை, நீ தனியார், நாங்கள் எதிர்ப்பு முக்கியமா, சனாதன எதிர்ப்பாக இதாகுது, எங்களுக்கு தேவை இதுதான் அப்படின்ட்டு ஏதோ நீங்கள் எம்எல்ஏ சீட்டுக்காக இதெல்லாம் பேச சொன்னீங்க, பேசியிருந்தோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதில் திருமாவளவன் உறுதியாக இருப்பார், கூட இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. தலைவரை நீங்கள் வெளியே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் 2ன்னு ஆரம்பிச்சுட்டு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறோன்ட்டு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2 மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ மதிமுக என்னாச்சு, இவர் திமுக அந்த செய்தி வரும்போது கிட்டத்தட்ட அவங்க கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவாங்கன்ற ஒரு இல்லை, திமுகவே அவங்கள வெளியேற்றுதுன்ற மாதிரியான செய்திகள் தான் வருது. வெளியேற போகிறார்கள், அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் வெளியேறியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு அந்த பல்லடம் முன்னாள் எம்எல்ஏவை கூப்பிட்டு சேர்த்துக்கிறேன். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற போதே காட்சி அணி மாறுறன்ற மாதிரி அவர் மாறுறாரு. இந்த எடுத்துடணும் அவ்வளோதான். அப்போ மாவை எடுத்துகிட்டு திமுக போட்டுட்டாப்புல, அந்த கரை வேட்டியில் அந்த ஒரு கருப்பை எடுத்துட்டாப்புல, ஒரு சிவப்பு எடுத்துட்டாப்புல. அப்படி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சே தானே அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி தானே பண்ணுறீங்க. அதிமுகவிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்தவர்கள். ஆமாம், மற்ற திமுகவிலிருந்து நம்ம திமுக வந்தவங்க அப்படி வந்துடும். மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக மனதை புண்படாத திமுக, மனதை புண்படுத்தும் திமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார். இதுவே அந்த இன்ஸ்டா பொண்ணு போய் போட்டு ஃபோட்டோவோட வந்திருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதா? யாருக்கு?
மாற்று கட்சியிலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஃபோட்டோ போடலையா? எந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க? அதான் மதிமுகல இருந்து. அது மற்றொரு திமுக. அதாங்க மனதை புண்படுத்திய திமுகங்க. சும்மா புண்படுத்துகிற நீ என்ன சொல்கிற? 15 வயசு வரைக்கும் குழந்தைகள் மது போதைக்கு அடிமையாக இருக்காங்க. போதை மருந்து கலாச்சாரம் சிறுவர்களை பாதித்துள்ளது. சிறார் குற்றங்கள் அதிகரித்துள்ளது. மது கடைகளை 500 மூணா மூட மாட்டோம் இப்படிலாம் சொல்லி மனசை புண்படுத்துனீங்கன்னா அப்போ உங்களை மதிமுகவை நாங்கள் எப்படி பார்க்கோம்? மனதை புண்படுத்துகிற திமுகவை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ மதிமுகலேருந்து ஆளுங்களை ஒரு 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 டிக்கெட்டை தூக்கிட்டோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு டிக்கெட்டாக தூக்கும் போது இதை எடுத்து அவங்களாம் இவங்க வெளியே வந்துடுவாங்க. நம்ம வேறு என்னங்க பண்ணுவாங்க? சரி, வெளியே வந்துட்டாரு, தனிச்சு போட்டிடுவார். அவர் நேராக இது போடுவார். ஏற்கனவே கூட்டாளி தானே, அதெல்லாம் போகிறதுக்கு முடிச்சுக்குவார். அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பேசிக்குவாப்புல. நான் அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தா நான் கசக்குதா? நீ தான் கொடுக்கல, கோவமே நான் அதை அங்கே கொடுக்கல, அங்கே கொடுக்குறாங்க. மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். ஆமாம், கேட்டுப்போ. நான் என் வார்த்தையிலிருந்து நான் என்றும் பின்தங்க போவதில்லை. நான் ரஷ்யா சென்றிருந்த பொழுது அங்கே புட்டினை சந்தித்தேன். அவர் சொன்னார், ஜெலன்ஸ்கியை நம்பாதீர்கள் என்று. ஜெலன்ஸ்கியும் திமுகவும் கள்ள உறவு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அப்பொழுதே புரியவில்லை, இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவில்லை. இப்பொழுதுதான் தெரிகிறது ஜெலன்ஸ்கிக்கும் இவர்களுக்கும் இருக்கிறது என்று. அன்று புட்டின் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று நான் அப்படின்றவர். இப்போ அந்த உருட்டுலாம் எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அதனால தான் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. இல்லாவிட்டால் இஸ்ரேல் சென்ற பொழுது நான் நெதன்யாகுவை சந்தித்தேன் அப்படி இப்படின்னு தான் விட்டுட்டு இருப்பார். கமேனிக்கு எதிராக அவர்கள் பேசியது அன்றே எனக்கு புரியவில்லை. அதனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்போ அவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஏதாவது கடைசி நேர சமாதானம் திமுக எப்படி பார்க்கணுன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல ரிப்போர்ட்டு, அதெல்லாம் வச்சு தான் அவங்க அடுத்தடுத்துலாம் உருட்டுறதெல்லாம். அப்போ மதிமுக போனால் அது ஒரு பிரச்சனையாகுமான்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஏதாவது இது பண்ணி அடுத்த ராஜ்யசபா மதிமுக போச்சுன்னா இங்கேருந்து தேமுதிகவை எடுத்துக்கலான்ற மாதிரி எதுவும் பிளான் இருக்கா? ஏன்னா அப்படி ஒரு திட்டமும் இருக்குன்ற மாதிரியான செய்திகள் இருக்கு. தேமுதிக உங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு தான் போகும். ஏன்னா விருதுநகர் எம்பி சீட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ஜெயிக்கிறது கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த தடவை இந்த பாஜக ஓட்டு சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சதில்ல. அதனால் அதை நோக்கி தான் அவங்க நகர்வாங்கன்றது என்னுடைய எண்ணம். நீங்கள் திமுக கூட்டணிலேருந்து வெளியேறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அதை வெளியேற விடாமல் என்ன கோச்சிக்கிறீங்க? அடுத்த ராஜ்யசபா கொடுக்குறேன், நீங்கள் கேட்கலையா? நீங்கள் வாட்டில் ஜெலன்ஸ்கி புட்டின்னு பேசிட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டுருக்கணும்ல அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துகிற வேலை நடக்கும். இவர் என்ன சமாதானப்படுத்துறது? துரை வைக்க கூப்பிட்டு சொன்னால் நைனா இதான் நைனா அப்படிலாம் இல்லை நைனா அப்படின்ட்டு தெலுங்கில் பேசி மேட்டர் முடிச்சு விட்ருவாங்க. அவர் சொந்த கட்சிக்காரர் கூட கை கொடுக்க மாட்டேன்றாரு. யார் அவரு? இன்னொருத்தர் அது அவர் பிடிக்காதுல்ல. அவர் சேர்மன் புள்ள எம்டி. நீ இந்த இதில் ஒரு ஷேரில் ஒரு 10 ஷேர் வாங்கி எம்டியாக உட்காந்துக்கிற. நான் சேர்மன் புள்ள, நானும் எம்டி, நீ எம்டியா? அந்த இதெல்லாம் இருக்கும்ல, தீண்டாமை. இதுவும் ஒரு வகையில் தீண்டாமை தான். வெளியில் வேணால் பேசிக்கலாம். காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு? ஏன்னா 234 தொகுதியும் கொடுத்தாலும் வாங்கிக்கோன்றாங்களா? நீங்கள் இருக்கிறதுலே டேஞ்சரானவர் செல்வ பெருந்தகை தான். எப்போ எப்படி மாறுவாருன்னு தெரியாது. இவர்கள் அந்த பயத்தில் தான் செல்வ பெருந்தகைக்கிட்ட 2-3 மேட்டரில் வேண வம்பு இழுத்து வச்சு அது கேஸாக போடுவோன்றதெல்லாம் மாற்றி அப்படி இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் மேட்டரில் யாரையா பேச விட்றது, இந்த மாதிரி பல விஷயங்களில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அதிமுக கூட்டணி போகணுன்னு ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போவும் காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னா சொல்ல முடியாது, விஜய் கூட சேருவாங்க. அந்த முடிவுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இது மூழ்கிற கப்பல்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இவர்கள் வேணால் சொல்லிக்கலாம், இது அதிமுக மறுபடியும் வரும் அது இதுன்னு. பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குங்க. பிரச்சனை வெளியில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, கட்சிக்குள்ளேயும் இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் முருகன் மாநாடு நடக்குதா அதை பெருசாகிறது. இல்லை, இதெல்லாம் நம்ம கூட்டணியில் பேசக்கூடிய விஷயங்கள். திமுகவில் சில பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அது துரைமுருகன் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடுக்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி. கனிமொழிக்கு அறிவாலயத்தில் மிக முக்கியமாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. எதற்காக கனிமொழிக்கு அங்கே மிக முக்கியமான இது ஒரு மேட்ரே இல்லைங்க. இடத்த ஊட்டினுக்கிறானுங்க. இப்போ கூட சொல்ல ஆகஸ்ட் 15 விஜய் வெளியே வர போகிறாரு, அந்த மாதிரி உருட்டில் இது ஒரு உருட்டு. விஜய் பார்த்துட்டு பாரு. நான் எப்படா சொன்னேன்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாம் முடிவு எடுத்துன்னு என்ன போட்டு இழுத்துன்னு பிறந்த நாள் அன்றைக்கி வெளியே வருவார், பொதுக்கூட்டங்கள் போவார்னு நீங்களா முடிவெடுத்தா அப்படின்னு ஆணி போய் ஆமாம் ஆவணி வந்தோன்னா சிறப்பாக வந்துடுவாப்புல. அப்போது இது எப்படின்னா துணை பொதுச் செயலாளர்ன்றது 4-5 பேர் இருக்காங்க. அதில் கனிமொழி ஏற்கனவே ராசாக்கு திருச்சி சிவாக்கெல்லாம் அங்கே ரூம் இருக்கிறதா சொல்கிறாங்க.
அந்த மாதிரி இடம் கேட்டிருப்பாங்க, ஏதாவது ரூம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு கட்டுரை எழுதுறது, அதை வச்சுக்கிட்டு பெரிய இது பேசுறது. அங்கே திமுகக்குள்ளே என்னென்னா கனிமொழிக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அது தனியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க சைலண்ட்டாக. இது திமுக தலைமைக்கு ஒரு பயத்தோடையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டப்புன்னு முடிவெடுத்துட முடியாது. கனிமொழிக்குன்னு ஆதரவாளர் டீம் பெருசாக இருக்குது. சீனியர் மினிஸ்டர்லேருந்து பலரும் வந்து இருக்கிறார்கள். இந்த பக்கம் மாப்பிள்ளை தனியாக ஒரு ஆதிக்கம். மாப்பிள்ளையுடைய பெண் டீமு திமுகக்குள்ளே அப்படியே ஊடுருவி இருக்குது. மாப்பிள்ளை பல வகையில் ஒரு ஆதிக்கமாக இருக்கார். இந்த பக்கம் உதயநிதி இளைஞரணி பொதுச் செயலாளர். ஆனால் அவர் அதுக்கான வேகமாக இயங்குகிற வேலை பண்ணுறாரானா எதுவுமே பண்ணுறதில்ல. அவர் வாட்டில் டெபுட்டி அதுன்னு சுற்றிட்டு இருக்கார், அப்படி இருக்கார். அப்போ அவர்கிட்ட அந்த போராட்ட குணம் இல்லை. எளிமையாக உள்ளே நுழைஞ்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த 2 டீம் தான். பெண் அண்டு இது சீனியர் மினிஸ்டர்ஸ் தனியாக ஒரு இது. அதில் கொஞ்சம் பேர் கனிமொழி ஆதரவு, கொஞ்சம் பேர் ஸ்டாலின் ஆதரவு. இப்படின்னு விட்டா ஸ்டாலினே கூட இவங்க தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவரில் இருக்காங்க. ஸ்டாலின் பாவம் அவரும் சில அதிகாரிகளும் அப்படின்னு அவர் தனியாக ஓடிட்டுருக்காரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் எப்போ அப்படியே அந்த பூனை சண்டை பார்த்துருக்கீங்களா? வான்னு கத்திக்கினே இருக்கும், சண்டையே போடாது. ஆனால் திடீர்னு சண்டை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இது ட்ரம்ப் சண்டை கிடையாது, பட்டு பட்டுன்னு எடுத்தோன்னா அடிக்கிறதுக்கு. இது பூனை சண்டை அப்படியே தான் இருக்கும். எப்போ அடிக்கணும்லாம் தெரியாது. அது எப்போ எனக்கு தெரிஞ்சு எப்போ இந்த இது வரும்னா சட்டசபை தேர்தல் வரும்பொழுது யார் பவராக யார் கட்சியை கைப்பற்றுவது, அடுத்த ஆட்சி அவங்களுக்கு அதானே இருக்கும் நம்பிக்கை. அடுத்த ஆட்சி நம்ம வருவோம். அந்த ஆட்சி வரும்பொழுது நம்மளுடைய பவர் எவ்வளோ இருக்குது, நமக்குன்னு ஒரு 60 எம்எல்ஏ இருந்தால் நம்ம மிரட்டலாம் அப்படின்ற இதை வந்து மாப்பிள்ளையும் சரி, உதயநிதியும் சரி, கனிமொழியும் சரி, அமைச்சரும் இது ஸ்டாலினும் சில அதிகாரிகளும் சரி, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தனித்தனியாக எண்ணம் வச்சுருப்பாங்க. இதுக்கு அவரவர்கள் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி டீம். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? திமுக வரலாற்றில் கூட பார்த்ததில்ல. 6 ஸ்ட்ராட்டஜி டீமுங்க வெளிப்படையாக. தெரியாமல் எத்தனை வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை சுற்றினுக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏய் ஜும்பா 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 அப்படின்னு ஸ்டாலின் படத்தை காமிச்சிக்கின்னு உம்மான்னு முத்தம் கொடுத்துக்கின்னு பண்ணி காமெடி ஆக்கிறது. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சது என்னது, இவனுக்கு என்ன தெரியும்? இவன் பார்க்குறான் $33 கொடுத்தா ஸ்டாலின் பார்த்தோம், ஏய் நம்ம எடுத்து போடுவோயா ஸ்டாலினை அந்த பழங்குடியின மக்களை செஞ்சதுக்கு உலகமே பாராட்டிக்கிட்டு எடுத்து போட்டு விட்டுடலான்னு. அதுடைய பின்விளைவு என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியல. அது இந்த கிரிக்கெட் கப்பு மாதிரி மாறிச்சு. உடனே அவங்கவுங்க $33 கொடுத்து அவங்கவுங்க போட ஆரம்பித்தோன்னா ஐயா துட்டு கொடுத்தா ஆடுற கூட்டமாக இது அப்படி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாடகம் முடியும் போது ஒருத்தர் $500 கொடுப்பான் சீட் எழுதி. நம்முடைய கார்த்தி அவர்கள் ரெட் ரோலக்ஸ் கார்த்தி அவர்கள் $500 கொடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய குடும்பம், அவருடைய பரம்பரை, அவருடைய 7 தலைமுறை, அவருடைய வருங்காலம் எல்லாம் நல்லா இருக்கணும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பின்னாடி இருந்து யாராவது சொல்லணும், எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி தர துப்பு இல்லை, $500 கொடுத்தியான்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அதோடைய ஒரு வெர்ஷன் தான் இந்த இது. அவர்கள் பாவம், அவங்க நாட்டில் வேறு வருமானம் இல்லை, இந்த மாதிரி ஜிம்பான்னு ஆடி அதை வைரலாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தெரியுதா இந்த தனித்தனியான ஸ்ட்ராட்டஜி டீம் என்னென்ன கூத்தடிக்குதுன்னு. ஒருத்தர் ரூன்னு தூக்கின்னு வந்தான் பார்த்தீங்களா? ரூவாக்கு ரூ போடாமல் நம்ம என்ன கார் நான் போட்டுருந்தோம் எவ்வளோ நாளா? இவர் தான் இன்றைக்கி கொண்டு வந்து சொல்லி நம்மளாம் ரூ போட ஆரம்பிச்சோம்மா. ரூபாய்னா ரூ 35, ரூ 40, வேறு என்ன போட்டோம் நம்ம? ரா போட்டுக்கிட்டு இருந்தோம். ரா 45 போட்டப்போ இவங்க நம்மளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து ரூ 45ன்னு. அது சொல்லி கொடுத்துரு யார் தெரியுமா? ஜுல்பிகர்னு பேர் அவருக்கு. இந்த பேர் ஜுல்பிகர் பூட்டோ. அந்த மாதிரி ஜுல்பிகர் அவர் வந்து நமக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஒரு டீம் ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டு பாவம், அதுவும் ஆதை விட்டு வந்து ஏமாற்றி கூட்டு வந்த டீம் அது. அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து அவருக்கு எதிராக வேலை செஞ்ச டீம். அவருக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து தூக்கிட்டு சுற்றி இருந்தாங்க. ஒரு 4 நாள் உயிர் இருந்துச்சு அதுக்கு. 4ஆவது நாள் அப்படியே ஐஸ்கிரீம் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறது? டீலிமிட்டேஷன் தூக்குடா, இந்த ஐஸ்கிரீம் பாரு அப்படியே கரையவே கரையாதுன்னாங்க. அதுவும் ஒரு 4-5 நாள் இருந்து கரைஞ்சிச்சு. இல்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுகவை சூழ்ந்தும் இருக்குது. இதை மறைப்பதற்குத்தான் இந்த இதெல்லாம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, நான் அதுக்கு வரேன். அதிமுக இந்து முன்னணி மாநாட்டில் கலந்து கொண்டது மிக 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 தவறு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் திமுகக்குள்ளே இருக்குன்னா இதை சமாளித்து அவங்க வந்து இதை சமாளிக்கிறதுக்கு தான் எதிரில் அடிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் அங்கே பார் ஏய் கடவுளை காட்டுறேன் பார், அதை காட்டுறேன் பாருன்னா ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் அங்கே பார்த்துன்னுக்குறாங்க. இங்கே அவன் உட்காந்து ஒருத்தன் அறுத்துனுக்குறான், அந்த காலம் ஒருத்தன் அறுத்துனுக்குறான், அந்த காலம் ஒருத்தன் அறுத்துனுக்குறான். அப்படியே தட்டி விட்டு அங்கே பாருன்னு பண்ணுகிறான். இதுதான் நடக்குது. கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம், பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.